ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் ஸ்டோரியின் போகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான எமோஷ்னலான லவ் ஸ்டோரி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இது ஒரு கல்லூரி மாணவன் ஆதவனுக்கும் கட்டிட தொழிலாளி ஆகாஷுக்கும் இடையிலான ஒரு அழகான ஆனால் ட்விஸ்ட்டுகள் நிறைந்த கதை. இந்த ஸ்டோரி உங்களை எமோஷ்னலாகவும் சிந்திக்க வைக்கும். வீடியோவை தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. அடுத்த ஸ்டோரியில் நம்ம பார்க்கலாம். சரிவா, டைரெக்டாக நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சென்னை நகரத்தில் பரபரப்பான ஒரு எரிவாயு அழகான கல்லூரி ஒன்று இருக்குது. அங்கே தான் ஆதவன் படிக்கிறான். ஆதவனுக்கு கிட்டத்தட்ட 21 வயசு. பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன். அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஆதவன் ஸ்மார்ட், ஸ்டைலிஷ், கல்லூரி எல்லோருக்கும் பிடிச்ச பையன். எவன் எப்போ வேணாலும் சிரிச்சு முகத்தோடு தான் இருப்பான். கிளாஸ்மேட்டோட ஜாலியாக பேசுவான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய தனிமையே இருக்குது. அவன் லவ் பண்ணுறது பசங்க மேலே, ஆனால் யாருக்குமே தெரியாது. ரகசிய லவ். சமூகம் என்ன சொல்லுன்னு பயம், குடும்பம் என்ன நினைக்கும்னு கவலை. இரவு தூங்கும்போது கூட அவன் மனசில் தனியாக தான் அலைப்பாயும். கல்லூரி லைஃப்லேயே உட்கார்ந்து புத்தகம் படிக்கும்போது அவன் கண்ணில் தொலைவில் இருக்கும் பசங்களை பார்க்கும்போது, ஆனால் அருகில் போகவே மாட்டான். அப்படி ஒரு ரகசியமான வாழ்க்கை. ஒரு நாள் கல்லூரி அருகில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டே இருந்தாங்க. அந்த சைட் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. கிரேன் சத்தம், ஒர்க்கர்ஸ் கூச்சம் எல்லாமே கலந்து ஒரு வித்தியாசமான உயிரோட்டமாக இருந்துச்சு. அங்கே தான் ஆகாஷ் வேலை பார்த்துட்டே இருந்தான். ஆகாஷ் 25 வயசு. ஊரில் இருந்து வந்து சென்னையில் தங்கி வேலை செய்கிற பையன். கிராமத்து பையன், கஷ்டப்பட்டு வளர்ந்த பையன். அப்பா சின்ன வயசுலேயே இறந்து விட்டார். அம்மாவும் தங்கச்சியும் ஊரில் தனியாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஆகாஷ் தினமும் சிமெண்ட் சுமந்து சூரிய வெயிலில் வேலை செய்கிற பையன். உடம்பு திடகாத்திரமாக இருக்குது, கருப்பு நிறம். ஆனால் அந்த கண்ணில் ஒரு கனிவு இருக்கும். அவன் சிரிக்கும்போது பல்லு பளீர்னு தெரியும். ஆனால் அந்த சிரிப்பு பின்னால் ஒரு சோகம் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கும். வேலை முடிஞ்சு ரூமுக்கு போகும்போது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவான். அம்மா, காசு அனுப்புகிறேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவான். ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு ஒரு தனிமை, யாரும் இல்லாத தனிமை. ஆதவன் கல்லூரி போகும்போது அந்த கட்டிட சைட்டை கடக்கிறான். அங்கே இருக்கும் ஒர்க்கர்ஸ் பார்த்து கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஒரு நாள் வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆதவன் ஓடி வர்றான். கையில் புக்ஸு, பேக்கு எல்லாமே ஈரமாகுது. திடீர்னு ஸ்லிப்பாகி விழுந்துக்கிறான். மண்ணில் விழுந்தது. உடம்பு ரொம்பவே வலிக்குது. மண்ணில் விழுந்து உடம்பு வலிக்குது. அப்போ ஆகாஷ் அங்கே ஓடி கையை கொடுக்குறான். அண்ணா பார்த்து, மழையில் ஸ்லிப் ஆகிடுங்கன்னு சொல்கிறான். ஆதவன் கையை பிடிக்கும்போது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அந்த கடறு முரடான கை, ஆனால் அந்த தொடுதல் ஒரு வெப்பம். ஆகாஷோட கண்ணில் பார்க்கும்போது ஆதவனுக்கு ஏதோ ஒரு உணர்ச்சி உள்ளுக்குள்ளே ஓடுது. தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லி கொஞ்சம் வெட்கத்தோடு போகிறான். ஆனால் அடுத்த நாளும் அதே வழியாக தான் போக ஆரம்பிக்கிறான். ஏன்னு தெரில. ஆனால் அந்த சைட்டை கடக்கும் போதெல்லாம் கண்ணில் ஆகாஷை தேடுது. ஆகாஷுக்கு ஆதவன் மேலே ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது. அவன் வாழ்க்கையில் யாரும் இப்படி அக்கறை காட்டினதே இல்லை. பணக்கார பசங்க எல்லாம் தள்ளி இருப்பாங்க. ஆனால் ஆதவன் ஒரு வித்தியாசமான ஒரு பையன். ஒரு நாள் ஆதவன் ஆகாஷுக்கு டீ கொண்டு வரான். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ எடுத்துன்னு அவ்வளோ பாசமாக அன்போடு கொடுக்குறான். ஆகாஷ் சிரிச்சுக்கிட்டே வாங்குறான். அந்த சிரிப்பில் ஒரு சந்தோஷம், வெக்கம், அன்பு எல்லாமே கலந்துருக்கு. அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஆதவன் கல்லூரி லைஃப்பை பற்றி சொல்கிறான். கிளாஸ், ஃப்ரெண்ட்ஸு, எக்ஸாமு எல்லாம் ஜாலி தான், ஆனால் சில சமயம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆகாஷ் ஊர் கதையெல்லாம் சொல்கிறான். எங்கள் ஊரில் வயல், ஆறு எல்லாம் அழகாக இருக்கும், ஆனால் வேலை இல்லை, அதான் சென்னைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறான். ஆகாஷ் சொல்கிறான், அண்ணா நீங்கள் படித்த பெரிய ஆளாக ஆகணும், என்ன மாதிரி கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிறான். அந்த வார்த்தையில் ஒரு அக்கறை, பாசம்லாம் தெரியுது. ஆதவன் உள்ளுக்குள்ளே உருகுறான். அவன் கண்ணு கலங்குது, ஆனால் மறைச்சி இருக்கிறான். ஆனால் இங்கே ஒரு ரகசியம் இருக்குது. ஆதவன் அப்பா அந்த கட்டிடத்தோட ஓனரு. அவன் தான் கான்ட்ராக்டர் கொடுக்குறான். ஆதவன் அதை ஆகாஷ்கிட்ட சொல்லலை. ஏன்னா ஆகாஷ் பணக்கார மேலே வெறுப்பு. அவன் அப்பா ஒரு பணக்கார காரணத்தால் இறந்துட்டான். சின்ன வயசில் ஒரு லென்ட் டிஸ்ட்ரிபியூட் அதில் அப்பா இழந்துட்டார். அதனால ஆகாஷ் பணக்காரங்களை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு கோபம் புத்திக்கிட்டு வரும். இது தெரிஞ்சு என்ன ஆகும்னு ஆதவன் பயப்படுறான். நாட்கள் போக போக அவங்க நட்பு வளருது. ஒரு நாள் ஆதவன் ஆகாஷுக்கு ஃபோன் நம்பரு கொடுக்குறான். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இரவு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஆகாஷ் சொல்கிறான், உன் பேச்சு எனக்கு அம்மா மாதிரி ஆறுதல் கொடுக்குது அப்படின்னு. ஆதவன் ஹார்ட் பீட் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவன் மனசுலலாம் பறக்க ஆரம்பிக்குது. இந்த சந்திப்பு அவங்களோட வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தெரில.
ஆதவன் இரவு தூங்காமல் ஆகாஷ் நினைப்பில் வாழ ஆரம்பிக்கிறான். இவன் பெட்டில் படுத்துக்கிட்டே ஃபோன் எடுத்து ஆகாஷோட மெசேஜ்களை மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் அவனுக்கு ஒரு உலகமே கொடுக்குது. நாளைக்கு சைடில் வான்னு ஆகாஷ் மெசேஜ் பண்ணியிருந்தான். ஆதவன் உள்ளுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி, பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஆனால் ஆதவன் உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிறான். ஏன்னா இது என்ன உணர்வுன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. காலையில் எழுந்து கண்ணாடியில் பார்க்கும்போதெல்லாம் அவன் முகத்தில் ஒரு புது பிரகாசம் மின்னிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ஆகாஷுக்கு வேலையில் காயம் படுது. கையில் சிறுகட்டு. சிமெண்ட் சுமக்கும்போது ஸ்லிப் ஆகி விழுந்துட்டான். ஆதவன் கல்லூரி போகும்போது சைட்டில் பார்த்துட்டு கேள்விப்பட்டு உடனே ஓடி வரான். அவன் மனசில் படப்படன்னு அடிக்குது. ஆகாஷ் என்னாச்சு, டாக்டர் போனியா அப்படின்னு கண் கலங்குற மாதிரி கேட்குறான். ஆகாஷ் சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் இல்லைன்னா, சின்ன காயம்தான், வேலையில் இதெல்லாம் சாதாரணம். ஆனால் ஆதவன் விடவே இல்லை. அவன் கையை பிடிச்சி பார்க்குறான். அந்த காயத்தை பார்க்கும்போது அவன் இதயம் வலிக்க ஆரம்பிக்குது. வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி அவனை கூட்டிக்கிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டலில் ஆகாஷ் மருந்து போட்டுக்கிட்டு டாக்டர் ரெஸ்டடுன்னு சொல்கிறாங்க. ஆதவன் பில் பே பண்ணுறான். ஆகாஷ் அதை பார்த்து கொஞ்சம் அசௌகரியமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹாஸ்பிட்டலில் வெளியே வந்து ஆகாஷ் உணர்ச்சி வசப்பட்டு, ஏன்னா இவ்வளோ அக்கறை என் மேலே, நான் யார் உனக்கு, நீ பணக்கார பையன், ஆனால் நான் ஒரு லேபருன்னு கேட்குறான். ஆதவன் தயங்கி நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே அது லவ். அவன் கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வழியுது. ஆனால் ஆகாஷ் அதை பார்க்கல. அவங்க இன்னும் நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் சைடில் சந்திப்பு, ஃபோன் கால்ஸ், மெசேஜ்கள் எல்லாமே அதிகமாகுது. வீக்கெண்டு பீச் போகிறாங்க. சென்னை மெரினா பீச்சு. அலைகள் சத்தம், கடல் காற்று ரொமான்டிக் ஆக மாறுது. அங்கே உட்காந்து ஆகாஷ் தன் கஷ்டங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அம்மாவுக்கு மெடிசன் வாங்க காசு இல்லை, தங்கச்சி ரொம்பவே படிக்க கஷ்டப்படுறா, ஊரில் இருந்து வந்து இங்கே வேலை செய்கிறேன், ஆனால் சம்பளம் போதலை. ஆதவன் கேட்டு கண் கலங்க ஆரம்பிக்கிறான். அவன் கையை ஆகாஷ் தோலை வைக்கிறான். நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆகாஷ், எனக்கு காசு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆகாஷ் மறுக்கிறான். இல்லை அண்ணா, நான் உன்னை அப்பா மாதிரி பணக்காரன்லாம் இருந்து எடுத்துக்காத, அவங்க எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அப்போது தான் ரகசியம் வெளியே வருது. ஆதவன் தயங்கி சொல்கிறான். ஆகாஷ், அந்த கட்டிடம் என் அப்பாவோடு தான், நான் அந்த பணக்கார பையன்தான் அப்படின்னு சொல்கிறான். ஆகாஷ் ஷாக்காகி அப்படியே நிற்கிறான். அவன் முகம் மாறுது. நீ பணக்கார வீட்டு பையனை ஏன் சொல்லலை, என்னை ஏமாத்திட்டியான்னு கோவப்படுறான். ஆகாஷ் எழுந்து தள்ளி போகிறான். பணக்காரங்களை எங்களை ஏமாத்துறாங்க, என் அப்பாவே ஒரு பணக்காரன் கொன்னுட்டான், லேண்ட் பிரச்சனை இல்லை, நான் உன்னை நம்பினேன். ஆதவன் விலக ஆரம்பிக்கிறான். நான் வேற ஆகாஷ், உன்னை லவ் பண்ணுறேன். அந்த வார்த்தைகள் வெளியே வந்துடுது. ஆகாஷ் அதிர்ச்சி. என்ன சொல்கிறேன், நான் பசங்க மேலெல்லாம் எனக்கு அந்த உணர்வு இருக்குது, ஆனால் பயம். அவன் ஓடி போகிறான். ஆதவன் தனியாக அழ ஆரம்பிக்கிறான். கடல் அலை அவன் அழுகையை மறைக்குது. அடுத்த நாட்களில் ஆகாஷ் ஃபோன் அட்டென்ட் பண்ணல. ஆதவன் கல்லூரி டிஸ்டர்ப் ஆகிறான். கிளாஸ் உட்காந்து ஆகாஷ் நினைப்பிலே இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, என்னடா பிரச்சனை, ஆனால் ஆதவன் மனசுலேருந்து சொல்லலை. இருந்தாலும் ஒரு பெரிய மாற்றம் வருது. ஆகாஷோட அம்மா சீரியஸ் இல்லை, ஹார்ட் பிரச்சனை. ஆகாஷ் காசு தேவைப்படும். ஆதவன் அப்பாவோட கான்ட்ராக்டர்கிட்ட போகிறான். அங்கே ஆதவன் அப்பா இருக்கான். பெரிய ஆஃபீஸு. அவன் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். சார், அட்வான்ஸ் கொடுங்க, அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு கேட்குறான். ஆதவன் அப்பா மறுக்கிறாரு. நீங்கள் எல்லாம் லேசான வேலை செய்கிறீங்க, அட்வான்ஸ் இல்லை. ஆகாஷ் கோபம், அவன் கண்ணில் கோபம் தெரியுது. ஆனால் அப்போது ஆதவன் ஓடி வந்து, அப்பா இவன் என் ஃப்ரெண்டு தான் சொல்கிறான். அப்பா ஷாக்கு. இவனை மாதிரி ஆளோட நீ பழகுறியா, என்ன நினச்சிட்டு இருக்கேன். ஆதவன் கோபம், ஆமாம் அப்பா, அவன் எல்லாம் லைஃபு, நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்பா அங்கே அடிக்க வராரு. ஆகாஷ் தடுக்கிறான். சார், ஆதவனை தொடாதீங்க. இது பார்த்து அப்பா இன்னும் கோபம். ஆகாஷை வேலை விட்டு தூக்குறாரு. அவுட், இங்கே இருந்து போ என்று சொல்கிறாரு. ஆகாஷ் தலை குனிஞ்சி போகிறான். ஆதவன் வீட்டை விட்டு ஓடி வரான். இரவு ஆகாஷோட ரூமில் போய் கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். ஆகாஷ் என்னை விட்டுடாத அழுக ஆரம்பிக்கிறான். ஆகாஷ் கதவை திறந்து பார்க்குறான். அவன் கண்ணில் கலங்குது. ஆதவன், எனக்கு உன் மேலே லவ் இருக்குது, ஆனால் சமூகம் என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயம். நாம் எப்படி அவங்க அணைச்சிக்கிட்டாங்க. ஒரு இறுக்கமான ஹக்கு உணர்ச்சி நிறைந்தது. ஆனால் இன்னும் உம்மால எதுவும் கொடுக்கல. இந்த மோதல் அவங்கள இன்னும் நெருக்கமாகுது. அவங்க உணர்வுகள் வலுப்பட ஆரம்பிக்குது. ஆகாஷ் வேலை இழந்துட்டான். ஆதவன் விட்டு ஓடிட்டான். அவங்க 2 பேரும் ஒரு சின்ன ரூமில் தங்குறாங்க. சென்னை சிட்டியோட ஒரு சின்ன ஏரியா, குறுகலான தெரு, பழைய வீடு, பழைய பில்டிங்கு. அந்த ரூமில் சின்னதாக இருந்தாலும் அது ஒரு பெரிய உலகமாக அவங்களுக்கு தெரியுது. ஆதவன் தன் சேவிங்ஸ் கொடுத்து ஆகாஷோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுறான்.
ஃபோன் பண்ணி டாக்டரோட பேசி மெடிசன் அனுப்புகிறான். ஆகாஷ் அதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு, ஆதவன், நீ என் உயிர், இவ்வளோ செஞ்சிருக்கியே, நான் உனக்கு திருப்பி என்ன கைமாறு கொடுக்க போகிறேன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்க ஆரம்பிக்கிறான். ஆதவன் சிரிச்சுக்கிட்டே, உன் லவ் போதும் ஆகாஷ், அதுதான் எனக்கு எல்லாமேன்னு சொல்கிறான். அவங்க இரவு சமைச்சு சாப்பிட்றாங்க. சின்ன சின்னதாக பேச்சுக்கள். ஆகாஷ் ஊர் நினைவுகளை சொல்கிறான். ஆதவன் கல்லூரி ஜோக் சொல்கிறான். அந்த தருணங்கள் அவங்களுக்கு இன்னும் நெருக்கமானது. ஒரு இரவு வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த சின்ன ரூமில் ஜன்னல் வழியாக மழை சத்தம் அதிகமாக கேட்குது. குளிர்காற்று உள்ளே வருது. அவங்க 2 பேரும் பெட்டில் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஆதவன் சொல்கிறான், ஆகாஷ், நான் உன்னை இழக்கவே மாட்டேன். சமூகம் என்ன சொன்னாலும், குடும்பம் என்ன நினைச்சாலும் நான் உன் கூட தான் இருப்பேன், என் உயிர் போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து காதலை வந்து மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. ஆகாஷ் ரொம்பவே கண்ணு கலங்கிறான். எனக்கு பயம் ஆதவன், நம்ம 2 பசங்க, இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்குமான்னு தெரில, ஆனால் உன் லவ் என்னை வெல்லுது, என் பயத்தை போக்குது. அவங்க கிட்ட வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஆகாஷ் ஆதவன் கையை பிடிக்கிறான். அந்த தொடுகையில் ஒரு வெப்பம், உணர்ச்சி உச்சத்தில் இருக்குது. ஆகாஷ் மெதுவாக ஆதவன் முகத்தை நெருங்குறான். அவன் உதட்டில் மெதுவாக உம்மா கொடுக்குறான். அவன் ஒரு டிப் எமோஷ்னல் உம்மா. அவங்க கண்ணீர் கலந்து உதடுகள் இணைஞ்சி உலகம் மறந்து போகுது. ஆதவன் அணைச்சிக்கிறான். ஐ லவ் யூ ஆகாஷ்ன்னு கொடுக்குறான். அந்த உம்மா அவங்களோட உணர்வுகளை வெளியே கொண்டு வருது. அவங்க இதயங்கள் ஒன்றா துடிக்குது. 2 பேர் வந்து மாற்றி மாற்றி என்ஜாய்மெண்ட்டில் இருக்காங்க. மெதுவாக அன்போடு ஆதவன் உடலை வந்து தொடுறான். அவன் விரல்கள் ஆதவன் மேலே படுது. ஒரு மென்மையான தொடுகை. ஆதவன் ஆகாஷோட திடகத்திரமான உடம்பை உணர்றான். அவன் மார்பில் கை வைக்கிறான். அந்த வெட்பத்தால் உணர்ந்து கண் மூடுறாங்க 2 பேரும். அது ஒரு பேஷனேட் நெருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்களாவே அது புரிஞ்சிக்கங்க எந்த மாதிரி நெருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 2 பேரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. உணர்ச்சிகள் வெடிக்குது. ஆதவன், நீ என்னோடது நின்று உயிரோட பாதின்னு ஆகாஷ் வந்து சொல்கிறான் அவன் காதுகிட்ட போய். ஆதவன், ஆகாஷ், உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்கிறான். அவங்க ஹை ஃபீலிங்ஸில் ஆழமான தருணங்களில் மழை சத்தத்தில் பாம்பு மாதிரி ஒன்றா இருக்காங்க. அவங்க உலகம் அந்த ரூமில் மட்டும்தான். அந்த இரவு அவங்களோட லவ்வு வந்து உறுதியாக்கப்பட்டது. அவங்க பயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஆதவன் அப்பா போலீஸ் கொடுத்து தேடுறாரு. ஆதவன் விட்டு ஓடியதை கண்டுபிடிச்சி ஆகாஷை கிட்னாப் சார்ஜ் போடுறாங்க. போலீஸ் ஆகாஷோட ரூமுக்கு வர்றாங்க. கதவை தட்டுறாங்க. ஆதவன் பயந்து, ஆகாஷ், நான் போய் விளக்குறான். இது என்ன தப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆகாஷ் மறக்கிறான். இல்லை ஆதவன், நான் போய் சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உன்னை எழுந்துட்டு கூடாது. நான் ஆதவன் விடலை. அவன் போலீஸோட போய் அப்பாவோட போய் பேசுகிறான். வீட்டுக்கு போகும்போது அவன் மனசில் படப்படன்னு அடிக்குது. அப்பா ஆஃபீஸில் உட்கார்ந்து இருக்காரு கோபமாக. ஆதவன் நேராக சொல்கிறான், அப்பா, நான் ஒரு கே, ஆகாஷை லவ் பண்ணுறேன், அவன் என் லைஃபு. அப்பா ஷாக் ஆகுறாரு. அவன் முகம் சிவக்குது. என்ன பைத்தியமா நீ, இது என்ன கேட்குறேன்னு கத்துறாரு. ஆனால் ஆதவ் அழுது விளக்குறான். அப்பா, நான் இப்படி தான், உங்கள் பையன் இப்படி இருந்தால் என்ன சந்தோஷம் தான் முக்கியம் இல்லையா? அம்மா இடையில் வராங்க. அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பையன் சந்தோஷம்தான் முக்கியம் அப்பா, அவன் லைஃப்பை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஆதவன் தோளில் கை வைக்கிறாங்க. அவங்க கண்ணில் கலங்குது. அப்பா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து உருகுறான். சாரி மகனே, நான் உன்னை புரிஞ்சிக்கல, உன் சந்தோஷம்தான் எனக்கும் முக்கியம். அவங்க ஆதவனை அணைச்சிக்கிறாங்க. அந்த தருணம் எமோஷ்னல் முடிவில் ஆதவனுக்கும் ஆகாஷுக்கும் ஒன்றா இருக்குது. போலீஸ் சார்ஜ் வாபஸ் எடுக்கிறாங்க. ஆகாஷ் புது வேலை கிடைக்குது. ஒரு சின்ன கம்பெனியில் வந்து ஆதவ் வந்து அப்பா ஹெல்ப் பண்ணுறாரு. ஆதவன் முடிக்கிறான். அவன் டிகிரி செரிமனியில் ஆகாஷ் இருக்கான். அவங்க லைஃப் ஹாப்பியாக மாறுது. சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் லவ் வெல்லுது. நண்பர்களே, இந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டேன். எமோஷ்னல் தானே? உங்கள் லைஃப் ஸ்டோரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் அடுத்த வீடியோக்கு நம்மளை 2 பேரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.